இது வரைக்கும் நான் ட்ரை ஃப்ரூட்லலாம் பாயாசம் ட்ரை பண்ணதே இல்லையேன்னு நினச்சிக்கினேன். இந்த வீடியோ பார்த்து டக்குன்னு செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதுக்கு ஒரு கடாயில் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கேஷ்யூஸ், பிஸ்தா, ரெய்சன்ஸ் இது 3மே நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 20 பீசஸ் ஆஃப் பாதாம் நான் ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் 1/2 hour சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் நான் 1 கப் பால் எடுத்துக்கிறேன். கூடவே 1/2 கப் சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக பால் கொதிச்சு வர இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ண சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி ஏற்கனவே 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் நான் அரைச்சி வச்சுருந்தேன் ஆல்மண்ட் பேஸ்ட்டை சேர்த்து இந்த மாதிரி கலந்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி மேலே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ட்ரை ஃப்ரூட் பாயாசம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்!